வீடியோனா தீபாவளி வீடியோ. ஓகே, தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாட போகிறோம். வீரா என்ன பண்ணுற? அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காஃபி மட்டும் குடிச்சிருக்கிறோம். ஒன்று ஃப்ரெஷ் ஆகலை. சாப்பாடு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு. கறி இல்லையா? கறி காணும். இந்த இருக்கா. மட்டன் வெந்துருச்சு. குழம்புக்கு எல்லாமே வீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. வீரா ரெடி பண்ணிடுச்சு. இதாக இருப்பாங்க மட்டன், இட்லி, அந்த உனக்குள்ள மசாலா வீரா தான் இன்னைக்கு ரெடி பண்ணுச்சு எல்லாமே. உண்மையா சொல்ல ரெடி பண்ணாங்க. ஓகே, இப்போ இட்லியும் வீராவோட இது வந்து இட்லி என்னடா ஃப்ரெஷ் ஃப்ரண்ட் இது டிஃபரண்டா இருக்கு பாக்காதீங்க. இட்லி இருங்க, சைடு கேமரா வச்சு பண்ணிட்டேன். நேரா தெரியல அவ்வளவு. பேக் கேமரா. இதுல வந்து இப்படி ஆயில் வந்து தடவனதா தான் இட்லி வந்து ஊத்த முடியும். அப்பதான் வரும். அப்படியாயா? சரி. ஆல்ரெடி இதில் 3 அடுக்கு ஊற்றியாச்சு. இங்கே தண்ணி ஊற்றியாச்சு. அங்கே அடுத்த ரவுண்டு கரெக்டாக அடுத்த ஒரு இட்லிக்கு வருமா? அவ்வளோதானே. ஒரு கொப்பரைக்கு வரும். உன் கணக்கு படி பார்த்தா என்னது? உன் கணக்கு படி பார்த்தா அடுத்த ஒரு கொப்பரைக்கு வரும். கொப்பரையா? இட்லி கொப்பரை. ஓகே, இந்த தீபாவளிக்கு வந்து வீராவோட சமையல். குழம்பு அப்படியே வச்சு கொடுத்துறியா? பரவாயில்ல, நீ நான் சொல்ல வச்சிரு. எல்லாம் அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, இது தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சி வச்சாச்சு. இது வைக்கிறதுக்கு என்ன உனக்கு? இதுதான் இந்த பார்த்தீங்களா, இதை அப்படியே தூக்கி இப்படியே வச்சிடணும். எஸ், வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் கணக்கு. இந்த விசில் வரும். இதில் விசில் வரும். உன்னை பாருங்க, கையெடு வரல இன்னும். அதில் வெந்துச்சா தான் நல்லா வரும். ராகவ் வந்து அந்த தூங்குறான் பாருங்க. ஃபேமிலிஸ் வந்து தூங்குறானா. ராகவுக்கு வந்து காய்ச்சல். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால காய்ச்சல் தூங்குறான். அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்துக்கிட்டு இருக்கு, குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட போகிறோம். ஆமாம், எல்லாருக்குமே விஷ் யூ எ ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் பார்த்து சேஃபாக வெடிங்க. கையில் வச்சு வெடிக்கிறது அப்படி இப்படிலாம் பண்ணாதீங்க. தூக்கி போடாதீங்க. தரையில் வச்சு பத்தி குச்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு வைங்க. என்னடா நம்ம அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் நினைக்க வேணாம். எல்லாருமே சேஃபாக வெடிங்க. நான் தூக்கி போட மாட்டேன். நான் தரையில் வச்சு தான் வெடிப்பேன். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி பொண்டாட்டி. இந்த மாதிரி தான் நான் பிடிங்கி கொடுத்தேன். எவ்வளோ பாசம் இருக்குன்னு பாருங்க. நல்லா ஏற்கனவே ஒரு கோட்டிங் போட்டிருந்தேன், அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங்னால ஒரு மாதிரியா தெரியும். ஓகே ஃபேமிலிஸ், எல்லாரும் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல மட்டன் குழம்பு இன்னைக்கு மகா தான் அப்பா அவ தான் ப்ரிப்பேர் பண்ணுவா. எல்லாமே அவ சொன்ன மாதிரி அரைச்சு வதை கொடுத்தா நான் அரைச்சி மட்டும் வச்சிருக்கேன். அதே மாதிரி இட்லிக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல வந்து இட்லி வந்துடும். அப்புறம் இன்னொரு அடுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு பட்டாசு வெடிக்கும். வீடியோக்குள்ள தான் இருக்கும். ஓகே ஃபேமிலிஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம். ப்ளீஸ் பார்த்தாலே தெரியும் விசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து அதாவது இது குக்கர் மாதிரி இல்லை, நார்மலாகவே இப்படி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெந்துருச்சா வேகலையா. இப்போ கரெக்டாக இன்னொரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி வந்துருச்சா மேடம்? வாவ், புஷ்ஷுன்னு வந்திருக்கு இட்லி. அது முதல்ல வெளியில் எடுக்கணும். சென்டராக பிடிச்சிக்கோங்க. இதில் விழுந்துருச்சு அந்த இது பிளாஸ்டிக். ஆமாம், பிளாஸ்டிக் கீழே விழுந்துருச்சு. அதுக்குள்ளே காமிக்க ஊதுனை ஒரு பிளேட்டாக முதல்ல வெளியே எடுங்க. சுடாதுமா. இது எப்படி சுடும்? அப்படியே எடுங்க வெளியே. சுடாதுமா. நான் இந்த எடுக்கல. சுடாதுமா. 16 இட்லி வந்துருச்சு பார்த்தீங்களா? 16 இட்லி வந்திருக்கு. எடுங்க. ஸ்பூன்ட்டே நீங்கள் எடுத்துடலாமே. ஹாட் பாக்ஸ் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க? எல்லா இட்லியும் எடுத்துகிட்டு போட்டுருவோம் மொத்தமாக. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இட்லி பூ போல இட்லி பரட்டி போடணும். கரெக்டு தானா? தேடு, நான் எடுக்கேன். புடி. அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்.
கையில் பஸ் வச்சுட்டு நீட் எடுத்துருவேன். எனக்கு எடுக்க தெரியாது, அதனால நீ எடுத்துக்கோ. ஈரி அந்த அங்கே பாருங்க ராகவங்க அந்த பாருங்க எந்திரிச்சிட்டான். புது ட்ரெஸ் போடணுமா அழுதுட்டு கிடக்கான். அவன் ஃபேண்ட்டையும் அவன் சட்டையும் கையில் வச்சுக்கிட்டு எதுக்குப்பா சாமி கும்பிட்டு ட்ரெஸ் போடுவோன்னப்பா. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே இப்படி எடுத்துடலாம். மகா அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இது என்னதுப்பா? எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த அனுக்கு நல்லெண்ணெய் பாக்கெட். இது கம்மியாக தெரியுது. பிரைட்னஸ் குறைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு நல்லா வச்சு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இல்லை நல்லா வதக்கணும்னா நல்லா மரமுறையாக ஆகுது. மசால் வாடகை இதை செம்பில் பண்ணுறாங்க. நான்ஸ்டிக் பேன் நல்லா இருக்குல்ல, வடச்சட்டி. வதக்கியாச்சா? இப்போ கொஞ்சோண்டு தான் மசால் போட்டிருக்கேன். உரப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தேங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு. வெள்ளைப்பூடு இஞ்சி மல்லி சீரகம் மிளகு மல்லி விதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. வதக்கி அரைச்சது வந்து வதக்கி அரைச்சாச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சா? கொதிச்சிருக்கு. லேசாக மஞ்சள் பொடி போட்டேன். மல்லிப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்படியே ஊற்றிட வேண்டியதானம்மா? கிடைக்கும். கொஞ்சோடு மசால் பொடி போடணும் கொஞ்சம். போட்டுக்கோ. மேடம் மட்டன் குழம்பு வச்சுட்டாங்க. கடைசி மட்டும் போடக்கூடாது, எலும்பாக இருக்கும். போதும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். உப்பு போட்டுருமா? ஓகே, உப்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். மல்லி இலையும் போட்டு கொதிக்க விட்டாச்சு. ஓகே, குழம்பு பக்காவாக இருக்குது. அடுத்து அந்த ஹாட் பாக்ஸில் குழம்புக்கு இது இட்லி பருப்பு. இட்லி மழை போல கொஞ்சம் கிடக்கும். மல்லிப்பூ இட்லி இப்படியாக இருக்கும். முடிச்சாச்சு. ஓகே, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு புது ட்ரெஸ் போடலாம். ஓகே ஃபேமிலிஸ், இனி அடுத்தடுத்து என்ன நடக்குன்றத பார்க்கலாம். இந்த லைட் வெளிச்சம் ஓவராக இருக்கு. இது நார்மலாக. ஓகே, மூஞ்சி எப்படி ஃப்ரெஷ்ஷாக காமிக்க பயங்கரமாக இருக்கு. மூஞ்சி என் ஃபேஸும் குளிக்காமல் இன்னும் ஃப்ரெஷ் ஆகாமல் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கு. ஓகே கணேஷ், குழம்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே.